ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவனுடைய மேலான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கும் சகோதர சகோதரிகளாகிய உங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக மீண்டுமாக அவருடைய குமாரன் மூலியமாக நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட விசேஷித்த வரம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம் நாம் பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் எப்போ தேவனிடத்தில் அர்ப்பணித்தோமோ அப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் பெற்றிருக்கக்கூடிய தாளந்துகளையும் வரங்களையும் நிதானித்து அல்லது அவைகளை கண்டறிந்து தேவனுக்காக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தாளந்துகள் என்று சொல்லும்போது நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனை தாளந்து இருக்குங்க. 5 தாளந்து. வரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வரங்கள் இருக்கு பாருங்க. வரங்கள் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வரங்களை குறித்து அவர் பேசியிருப்பார். ஒருத்தருக்கு இந்த வரம் இருக்கலாம், ஒருத்தருக்கு அந்த வரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடியவராக அங்கே காணப்படுவார். அப்போ எப்படி நாம் பெற்றிருக்கக்கூடிய தாளந்துகளை தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அதே போல நாம் பெற்றிருக்கக்கூடிய வரங்களையும் நாம் என்ன செய்யணும், நாம் தேவனுடைய ஊழியத்துக்காக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தாளந்துகளையும் வரங்களையும் நாம் தேவனுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்போ ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும், போன வருஷம் தான் நான் சரியாக செய்யலை, ஆனால் இந்த வருஷம் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புது வருஷம் வரப்ப பஸ்கா, அப்புறம் நம்முடைய பிறந்த நாட்கள் வரும்போது அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்வேன்னா நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய நாம் பெற்றிருக்கக்கூடிய வரங்களையும் தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவதற்காக மீண்டுமாக நாம் என்ன செய்வோம்னா சில தீர்மானங்களை எடுத்து நம்ம அவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கு தெரிந்த வரங்கள்லாம் என்னென்ன வரங்கள் இருக்கு? அந்நிய பாஷை, அப்புறம் இன்னும் என்ன இருக்குங்க? இன்னும் நம்ம பார்க்கும்போது வியாக்கியானம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி என்ன சொல்லனா நிறைய வரங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வரங்கள் அப்படின்னாவே விசேஷம்தான். அப்போ இந்த வரங்கள் இன்னைக்கு ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்களை பெற்றிருப்பாரா அல்லது எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்களை பெற்றிருப்பார்களா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு 1 இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 இருக்கலாம், இல்லைங்களா? எப்படி நம்ம தாளந்துகள் சொல்கிறோம் இல்லைங்களா? தாளந்துகள் குறைஞ்சது ஒருத்தருக்கு எத்தனை தாளந்தாவது இருக்குங்க? 1 தாளந்தாவது ஒருத்தருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வரங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த வரங்கள் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 12:14 சொல்லும்போது இந்த வரங்கள் ஒருத்தருக்கு 1 இருக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு 2க்கு மேற்பட்டு கூட இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு வரம் என்ன செய்யுதுன்னா அது இருக்குது. அந்த வரம் என்னன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த ஒரு வரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த வரத்தை அவர் நன்கு உணர்ந்தவராக இருந்து தன்னுடைய ஊழிய காலங்கள் முழுவதும் அதை பயன்படுத்தக்கூடியவராக அங்கே காணப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு சபையில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோர்வு. இந்த சோர்வு வராத நபர்களே யாராவது இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கட்டும், எனக்குள்ளே இது வரைக்கும் எந்த விதமான சோர்வுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இல்லை இன்னைக்கு உடன் சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சோம்னா அவர்கள் சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வரத்தை அவங்கக்கிட்ட பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த சோர்வுலேருந்து வெளியில் வரக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வரம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது, யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வேணா இந்த வரத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய விதம் வேணால் ஒருத்தருக்கு கொஞ்சமாக இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன வரமாக இருக்குங்க?
எல்லார்கிட்டையுமே இந்த வரம் இருக்கு. அதுவும் இந்த வரத்தை நம்ம எப்போதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, மற்றவர்கள் சோர்வாக இருக்கும்போது இந்த வரத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தினா மட்டுமே தான் அந்த சகோதரனும் சகோதரியும் அந்த சோர்வுலேருந்து மீண்டு வருவாங்க. ஒருவேளை இந்த வரத்தை இன்னைக்கு சபையில் நம்ம பயன்படுத்தாமே போயிட்டோம் அப்படின்னா, அநேக சகோதர சகோதரிகள் நீங்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டுட்டு பின்வாங்கி போய் இறுதியில் இந்த அழைப்பை விட்டே போயிடுவாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன செஞ்சிருக்காரு? எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்காரு? 14 நிருபங்கள் எழுதியிருக்காரு. அந்த 14 நிருபங்கள் எதன் அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வரத்தின் அடிப்படையில் தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். சரி, அப்படி இருக்கும்போது அந்த வரம் என்ன வரமாக இருக்கும்? என்ன வரமா இருக்கும்? பாருங்க, என்ன வரம் அப்படின்னா, இதுதான் அந்த வரம், ஊக்குவிக்கும் வரம். இந்த ஊக்குவிக்கும் வரம் இன்னைக்கு என்கிட்ட இல்லை பதர், இல்லை இந்த வரத்தை என்னால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு யாராவது கை தூக்க முடியுங்களா? ஒருவேளை அந்த வரத்தை பயன்படுத்துவதில் வேணா வித்தியாசங்கள் இருக்கலாம். கொஞ்சமாக பயன்படுத்தலாம், அதிகமாக பயன்படுத்தலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம். ஏன்னா இதை குறித்து நம்முடைய சகோதரர் அவர்கள் சொல்லும்போது, இன்னைக்கு எவ்வளோ பெரிய தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் அவர் மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அந்த சகோதரனையோ சகோதரியோ அணுகி நாம் என்ன சொல்லாங்க, அவங்கள உற்சாகப்படுத்தலாம், அவங்கள ஊக்கப்படுத்தலாம். அது அந்த ஊக்கப்படுத்துதல், உற்சாகப்படுத்துதல் 2 வார்த்தையில் கூட இருக்கலாம். அல்லது அவங்க கிட்ட போயிட்டு இப்படி தட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்படி தட்டி கொடுத்தா கூட என்ன ஆகிடுங்க, அவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி சோர்வாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஒரு புன்னகை, ஒரு புன்னகை பண்ணால் கூட என்ன அவங்க வந்து உற்சாகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்வோங்க, நம்மளை அப்புறம் அடிச்சிருவாரோ, அப்போ திட்டிடுவாரோ, அம்மா அடிப்பாங்களோ, அம்மா திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்து ஒரு சோர்வாக உட்காந்துருப்பாங்க. அந்த நேரங்களில் அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு ஒரு தட்டி கொடுத்து ஒரு சிரிப்பு சிரித்தோம்னா என்ன ஆகுங்க, ஓ அப்பா நம்மளை அடிக்க மாட்டார் போல இருக்குது, அம்மா நம்மளை திட்ட மாட்டாங்க போல இருக்குது, அப்போ இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உற்சாகத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஊக்குவிக்கும் வரம் என்பது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே இதை நம்ம பயன்படுத்துகிறோமா, அல்லது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? ஏன்னா இந்த வரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதலாவது ஒரு விஷயத்த செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. போதும் மிஸ்டர். இங்கே நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதுக்காக தான் கூடி வரோம் அப்படின்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் என்ன செய்யணுங்க, ஏவப்படும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா நாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ சபைக்கு போனால் இன்னைக்கு சத்தியம் கிடைக்கும், சகோதர சகோதரரை சந்திப்போம். இதன் மூலம் நாம் என்ன செய்யலாங்க, இன்னும் நாம் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யலாம், பலியின் ஜீவியத்தை உற்சாகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுவே எப்படி தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதே மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு அன்புக்கும் நற்கிரியைகளை செய்வதற்கும் தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படணும் அப்படின்னா அடுத்து நாம் என்ன செய்யணுங்க, அடுத்து வாசிங்க சிஸ்டர். அந்த ஏவப்படும்படிக்கு அடுத்து சபை கூடி வருதல் இல்லைங்க சார், அந்த ஏவப்படும்படிக்கு அடுத்து ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பாருங்க, ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம செய்யறீங்களா அதை? ஒருத்தரை கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு வேளை சபை முடிஞ்சோடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இப்போ விட்டுருங்க, சபை முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு யார் யார் சபைக்கு வந்தாங்க இல்லைங்களா அப்படின்னா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்க? அப்படின்னா என்னன்னா, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை சபையாக நம்ம கூடி வரும்போதோ அல்லது வெளியில எங்கேயாவது பார்க்கும்போதோ நாம் அவங்கள கவனிக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கவனிச்சா மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, அவங்கள உற்சாகப்படுத்த முடியும், அவங்கள ஊக்கப்படுத்த முடியும். எந்த விஷயத்துல அவங்க சோர்வா இருக்கிறாங்க, எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, இல்லை என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுங்க, ஒருவரை ஒருவர் கவனிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதே நேரங்களில் சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட பேச வரும்போது நம்ம என்ன செய்யணுங்க, காது கொடுத்து
நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயுமே நம்மளே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, மற்றவங்களை பேச விட்டாதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளே பேசிட்டு இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? அடுத்து நம்மகிட்ட பேசவே வரமாட்டாங்க. அப்போ நம்ம அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுங்க? கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபப்படுவதற்கு தான் என்ன செய்யணுங்க? தாமதமா நம்ம இருக்கணும். அப்ப பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்க? கேட்கறதுக்கு நம்ம தீவிரமா நம்ம இருக்கணும். அப்ப சகோதர சகோதரிகள் இப்படி வராங்க அப்படின்னா நம்ம எந்த பக்கம் போயிடணுங்க? இந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்ப சகோதர சகோதரிகள் நம்ம நோக்கி வராங்க, இல்லை நம்ம கிட்ட பேசவே வரலனாலும் நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம போயிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசணும். எப்படி சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, வீட்டில் ஏதோ பிரச்சனை, நீங்கள் சரியாயிடுச்சிங்களா, இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாக போயிடும், இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுங்க? பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒருவரை ஒருவர் கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி கவனிக்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நாம் எந்த சகோதர சகோதரிகளை கவனிக்கிறோமோ அவங்களின் நற்கிரியைகளுக்கும் அன்புக்கும் ஏவப்படும்படிக்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம் அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ யார் ஒருவர் இன்னைக்கு இந்த ஊக்குவிக்கும் வரத்தை பெற்று இருக்கிறார்களோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த வரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இந்த நேரத்தை எப்படி பணமாக மாற்றலாம் இல்லைங்களா? அல்லது இந்த கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரத்தில் மற்றவர்களை எப்படி எடுக்கலாம், இப்படி தான் உலகம் என்ன செய்யுதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி. ஆனால் தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஊக்குவிக்கும் வரம் அல்லது மற்ற சகோதர சகோதரிகளை எந்தெந்த வகைகளை என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு சில சகோதர சகோதரி என்ன செய்கிறாங்க? காலையில் மண்ணை அனுப்புகிறாங்க, சில வசனங்களை அனுப்புகிறாங்க, அல்லது நேரம் கிடைக்கும் போது சில சகோதர சகோதரிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இந்த ஊக்குவிக்கும் வரத்தை மற்றவர்களிடத்துல எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கக்கூடியவர்களாக நாம் அங்கே காணப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த எபிரேயர் 10:24 பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் கவனித்து ஏவப்படும்படியாக நாம் நடக்கணும் அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ ஒருவரை ஒருவர் கவனித்து ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஊக்குவிக்கும் வரத்தை சகோதர ஐக்கியத்துக்கு நாம் என்ன செய்யணுங்க? பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னே சொன்னோம், இன்னைக்கு எந்த சகோதரர் வந்தார் வரல அப்படின்றத கவனித்து அவருக்கு என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்சால் நேரில் போய் பார்க்கலாம், அல்லது ஃபோன் பண்ணி பேசி என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு கேட்டால் அவர் எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்த முடியுமோ உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மீண்டும் அவர் சபை ஐக்கியத்துக்குள்ளே வருவதற்கு என்ன செய்யணுங்க? நாம் இந்த ஒரு வரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 25 வாசிங்க சிஸ்டர். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, அப்ப சகோதர சகோதரிகளாக நாம் ஒவ்வொருவருமே மற்ற சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த சபை கூடுகைக்கு என்ன செய்யணுங்க? அவங்களை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள்ல நாம் ஈடுபடணும். ஏன்னா ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ தனிப்பட்ட விதத்தில் அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம், அவங்க வீட்டிலேயே போய் அவங்கள பார்க்குறோம், அப்படியே விட்டுட்டோம்னா என்ன செய்யுங்க? அந்த ஒருத்தருடைய உற்சாகப்படுத்துதல் ஊக்கமூட்டுதல் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவரை நம்ம சபைக்கு வர வச்சிட்டோம், இல்லை சபையோடைய எல்லா கூடுகைகளுக்கும் அவங்கள வர வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சகோதர சகோதரியுடைய அந்த உற்சாகப்படுத்துதலும் ஊக்கமூட்டுதலும் என்ன செய்யுங்க? அந்த சம்மந்தப்பட்ட சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கிடைப்பதற்கு அநேக வாய்ப்புகள் அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது அந்த ஏவப்படும்படி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஊக்குவிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு படிச்சா அந்த வசனம் எப்படி இருக்குங்க பாருங்க. நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஊக்குவிக்கும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னு அந்த வசனத்தை பாருங்க. அப்போ ஒருத்தரை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காகவே நாம் என்ன செய்யணுங்க? மற்றவர்களை கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த வரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஏன்னா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த வரத்தை பயன்படுத்தி இருக்கோம்? அப்ப எல்லாருமே இந்த வரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், வேற அப்ப நாமளும் அப்போஸ்தலர்களா?
அவர் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார், அதனால இதை செஞ்சாரு. நாம் இதை செய்ய முடியுமா அப்படின்னா, நாம் எல்லாருமே இந்த வரத்தை என்ன செய்யணுங்க, பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அது எந்தெந்த வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நாம தான் என்ன செய்யணுங்க, திட்டம் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ இன்னைக்கு நாம் எல்லாருமே இந்த வரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ யார் ஒருவர் இந்த வரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மட்டுமே தான் இந்த வரத்தில் என்ன செய்வாங்க, வளர்ச்சி அடையக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு கொடுத்த இந்த வரத்தை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா இது எதற்கு சமங்க, குழி தோண்டி புதைச்சதுக்கு சமம். அப்போ இந்த வரத்தை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா என்ன ஆயிடுங்க, அந்த வரம் நமக்குள்ள இல்லாமலே போயிடும். அப்போ யார் ஒருவர் இந்த வரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த வரம் என்ன செய்யுங்க, வளர்ச்சி அடையக்கூடியதாக அது காணப்படும். பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த சத்தியத்தின் இந்த அழைப்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய அந்த நேரத்தில் சில சகோதர சகோதரிகள் பேசின ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்தினால அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியக்காரர்களாக கூட அவங்க மாறி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா இந்த உற்சாகப்படுத்துதல், ஊக்கப்படுத்தக்கூடிய வரம் அது மிகுந்த பலனை தரக்கூடியதாக அங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ நம்ம எல்லாருமே இந்த ஒரு வரத்தை நடைமுறைப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை எச்சரிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவர் இந்த வரத்தை எங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய மகிமையடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து இந்த வரத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவரா அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் உடன் அப்போஸ்தலர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தலராக எப்போ கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியத்தில் அவர் என்ன செய்கிறார்னா மொதல் ஆளாக இந்த வேலையை அவர் செய்கிறார். சக அப்போஸ்தலர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை அவர் செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் புறஜாதிகள் இடத்துல நடந்த ஊழியத்திற்காகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியத்தை அவர் ஏறெடுக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த புறஜாதியருக்கான ஊழியங்களை ஏறெடுத்தாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்பட்டார். ஏன் அவங்கள உற்சாகப்படுத்தணும், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யூதர்களுக்குள்ள ஊழியம் செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புறஜாதியார் இடத்துல போயிட்டு ஒருத்தவங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய என்னங்க, மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லணும், கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் இல்லைங்களா, ஒரு யுகம் ஆரம்பிச்சிருக்கு அந்த யுகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிக பலன் தேவைப்படும். அந்த அதிக பலன் தேவைப்படணும் அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்காக என்ன செய்யணுங்க, இந்த உற்சாகம் முற்படுத்தக்கூடிய அந்த ஒரு வேலையை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்யக்கூடியவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 25 வாசிங்க சார், 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியங்கள்ல மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த ஒரு காரியத்தை மிக முக்கியமான ஒரு ஊழியமாக எண்ணி அவர் என்ன செஞ்சார்னா, எந்தெந்த வழிகள்லாம் தன்னால் மற்றவங்களை உற்சாகப்படுத்த முடியுமோ ஊக்கப்படுத்த முடியுமோ அந்தந்த வகைகளில் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த ஒரு ஊழியத்தை அவர் ஏறெடுத்தார் அப்படின்றது கூட நான் பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்லாமல் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறது மாத்திரமல்லாமல் மற்றவர்களே அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. எந்தெந்த வழிகள்லாம் உங்களால் முடியுமோ அந்தந்த வழிகள்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அப்படின்னா ஒரு ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டுட்டு என்ன செய்கிறாருங்க, அது அப்படியே ஒவ்வொரு குச்சா பற்றி என்ன செய்யுதுங்க, ஒரு மிகப்பெரிய அனலை என்ன செஞ்சதுன்னா அவருடைய நாட்களில் சபைகளுக்குள்ள அதை ஏற்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு நமக்குள்ள வரும்போது இந்த உற்சாகப்படுத்துதல் ஊக்கப்படுத்துதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாதிரிகளை நம்ம அடிப்படையாக கொண்டு மற்றவர்களை எந்தெந்த வழிகளில் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு எந்தெந்த வழிகளில் மற்றவங்களை உற்சாகப்படுத்தலாம், நமக்கு தெரிஞ்ச வழிகள் என்னென்ன இருக்கு, எப்படிலாம் மற்றவங்களை உற்சாகப்படுத்தலாம், வார்த்தைகள்னால வேற. ஏன்னா இந்த பாடத்தில் இருந்த சகோதரர் ஒரு 7 வழிகள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம இத்தனை நாள் இந்த வழிகளை
எந்தெந்த வழிகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அன்பு, உதவி செய்யறது மூலியமாக. சரி, இன்னும் பாருங்க. அப்போ அப்போஸ்தலனுடைய அந்த மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு 7 வழிகளை நாம் பின்பற்றி மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதலாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேள்விகள். இந்த கேள்விகள் மூலியமா கூட என்ன செய்யலாங்க, மற்றவர்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். இதுக்கு யார் ஒரு சிறந்த முன் உதாரணம் நம்ம சொல்லலாம். ஒருத்தர் கேட்ட கேள்வினால ஒருவர் இந்த அழைப்புக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியத்தையே செஞ்சார், இயேசு கிறிஸ்து. பாருங்க, வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கர்த்தர் இயேசு கேட்ட ஒரு கேள்வி இதுதான், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்ட்டு. இந்த ஒரு கேள்வி என்ன செஞ்சதுன்னா, அவருடைய முழு வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருந்துச்சு. ஸோ அது மாத்திரம் இல்லாமல், இனிமேல நான் என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்வேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக நான் கீழ்ப்படிந்து வாழுவேன்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி என்ன செஞ்சதுன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு கேள்வி அவருடைய வாழ்க்கையே என்ன செஞ்சதுங்க, வகையறுத்து ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு கேள்வியாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நாம ஒருவேளை மற்றவர்களை சரியான பாதையில் அழைச்சிட்டு வரணும் அல்லது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்கக்கிட்ட என்ன செய்யலாங்க, இந்த மாதிரி சில கேள்விகளை நம்ம அவங்கள கேட்டு மீண்டுமாக அவங்கள சரியான பாதைக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, உலகத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நாக்கை பிடுங்கிட்டு ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம கேட்டக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவரை சரியான பாதைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா சில கேள்விகளை கேட்டு என்ன செய்யலாங்க, அவங்கள இந்த பாதைக்கு நம்ம சரியான பாதைக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. ஏன்னா நம்ம அப்படி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய மனசாட்சி என்ன செய்யும், உணர்வடைஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா சரியான ஒரு பாதைக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, இவர் ஒரு கேள்வியை சக அப்போஸ்தலன்ட்ட கேட்கிறார். அவர் ஒரு சரியான பாதையை விட்டு பின்வாங்கி போகும்போது இவர் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்டது நிமித்தமாக என்ன ஆகுதுன்னா, அவரும் ஒரு சரியான பாதைக்குள்ள வரார். வசனம் நீங்க வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. பாருங்க, இந்த சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு என்ன செய்வாருங்க, புறஜாதியார் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. யூதர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேதுரு என்ன செஞ்சிருவாருங்க, எந்திரிச்சு போகக்கூடியவராக அவர் காணப்படுவார். இந்த விஷயம் யாருக்கு போகுதுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போகுது. அப்பதான் இந்த கேள்வி என்ன செய்யறாருன்னா அவர் சொல்லக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அப்ப இந்த ஒரு கேள்வியின் மூலமாக பேதுரு என்ன செய்யறாருன்னா அவர் உணர்வடைந்தவராக அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பவுல் கேட்ட இந்த கேள்வியுடைய பின்னணியை என்ன செய்யறாருன்னா பேதுரு நன்கு உணர்றார். நான் சரியான வழியில வந்து சரியான காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்றத பவுல் விரும்புறாரு. அதை தான் என்ன செய்யறாரு, எனக்கு இந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்றத உணர்ந்து அவர் மீண்டும் என்ன செய்யறாருன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பாருங்க, பவுல் கேட்ட அந்த ஒரு கேள்வி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உற்சாகப்படுத்துதல், ஒரு ஊக்கமூட்டுதலை அவருக்குள்ள அங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் பவுல் மேலே இவர் வச்சிருந்த அன்பையும் என்ன செய்யறாருங்க, அவர் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நம்மள நினைச்சு பாருங்க, யாராவது நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா நாம என்ன செய்வோங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நம்மளை ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டாருன்னா நாம என்ன சொல்லுவாங்க, என்னையா ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு மேலே அவர்கிட்ட பேச மாட்டோம், அவர்கிட்ட எந்த விதமான சகவாசமும் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஆனால் இங்கே பேதுரு என்ன செய்கிறாருங்க? ஒரு மூத்த அப்போஸ்தலர் பேதுரு, ஒரு மூத்த சகோதரர் பேதுரு, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர், இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்து கூட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டவர். அப்பேற்பட்ட ஒரு பேதுருவை கடைசியில் வந்த ஒரு அப்போஸ்தலன் இல்லைங்களா? அதுவும் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை துன்படுத்தின ஒரு அப்போஸ்தலன் அவர் என்ன செய்கிறாருங்க? அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா எவ்வளோ தாழ்மையில அந்த கேள்வியை ஏற்றுக்கிட்டு அதன் மூலியமா உணர்வடைஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, அன்பான சீசன் சொல்லி அன்பான சகோதரர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படின்னா நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் நம்ம சரியான பாதைக்கு வரணும்னு நினச்சி கேள்விகளை கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? அவங்க மேலே கோவப்படுறது, அவங்களுடைய ஐக்கியத்தை கட் பண்ணுறது இல்லைங்களா, அவங்களுடைய சகவாசத்தை கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மாறாக யாருக்கு தான் பாதிப்பு? நமக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய தவறை நம்ம உணரணும். ஏன்னா சில நேரங்களில் சகோதரர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் செய்கிறது சரியாக எனக்கு படலை, யோசிச்சுக்குங்க. பிரதர் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரியாக எனக்கு தெரியல, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாம் என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் ஆமாம் இவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இது பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, உடனே நம்முடைய பாதையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செஞ்சுட்டு மீண்டுமாக இந்த ஒரு பாதைக்குள்ளே நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும். அதே மாதிரி கேள்வி கேட்குறவங்களும் என்ன செய்யணும்னா அன்பின் அடிப்படையில் அந்த கேள்விகளை நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது இந்த அன்பு என்ன செய்யுங்க, அவங்களுக்குள்ள ஊடுருவி போயிட்டு அவங்கள சரி செய்யும் அப்படின்றது கூட நான் பார்க்குறோம். அன்பானவர்களே பாருங்க, ஒரு வேளை கர்த்தர் இயேசு யூதாஸ் காரியத்திட்ட சொல்றார், மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுப்பாய். அந்த ஒரு கேள்வி அவர் எப்படி கேட்டிருப்பார்? ஒரு கோபமா கேட்டிருப்பாரா, இல்லை ஒரு வெறுப்பா கேட்டிருப்பாரா, இல்லை ஒரு கோரமான ஃபேஸை வச்சு காட்டியிருப்பாரா? எப்படி காட்டியிருப்பார்? ரொம்ப ஒரு அவர் மூஞ்ச பார்த்தாவே அவர் அந்த கேள்வியை கேட்கும் போதே அவருக்கு என்ன ஆயிருக்குங்க, இருதயம் குத்து உண்டவரா என்ன செஞ்சிட்டாரு, போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டிய சரியான காரியத்தை அவர் செய்யல. ஏன்னா பேதுரு என்ன செஞ்சாருங்க, செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சார். அவரும் குத்து உண்டவரா போனார். ஆனா இவர் யூதாஸ் என்ன செய்யலைங்க, குத்து உண்டவரா போனாலும் செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செஞ்சவரா காணப்பட்டார். அப்ப அந்த மாதிரி கேள்விகளை கேட்கறவங்களும் எப்படி கேட்கணும்னா ரொம்ப சாந்தமா அன்பா கேள்விகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி கேட்கும்போது என்ன செய்யுங்க, அந்த ஒரு பலன் கிடைக்கும். அவங்களும் சரியான பாதைக்கு என்ன செய்வாங்க, திரும்பி வரக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய முதலாவது ஒரு வழி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பு. ஸோ இந்த அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்க்கும்போது இந்த அன்பு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஜெயிக்க முடியாத யுத்தங்களையும் கூட இந்த அன்பு என்ன செஞ்சிருக்குங்க, வெகு சீக்கிரத்தில் செஞ்சிருக்கு. பல வருடங்களா பல பொருளாதார செலவு செஞ்சு பல வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணி கிடைக்காத ஒரு வெற்றி கடைசியில் எப்படி கிடைச்சிருக்குங்க, இந்த அன்புல கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் கூட என்ன சொல்றாங்க, அகிம்சையில தான் இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா இந்த அன்பை நம்ம பார்க்கும்போது அது செயலாற்றக்கூடிய ஒரு அன்பா இருக்கணும். வசனம் வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பாருங்க, நம்ம அன்பு எப்படி இருக்கணுங்க. ஏன்னா இந்த அன்பை வச்சு மற்றவங்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னா முதலாவது இந்த அன்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாயமற்ற அன்பா இருக்கணும். ஒருவேளை மாயமான அன்பை வச்சு நம்ம யாராவது உற்சாகப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தலாம் நினைச்சோம்னா அதனால எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. மாயமற்ற அன்பை வச்சு தான் மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும், ஊக்கப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். பட்சமா இருக்கிறதுனா என்னங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகளை ஒருவர் கடித்து பட்சிக்கக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா யாரையுமே என்ன செய்ய முடியாதுங்க, இந்த அழைப்புல ஆதாயப்படுத்திக்க முடியாது. அதுவே ஒருவர் மேல ஒருவர் பட்சமா இருந்தோம்னா என்ன செய்யலாங்க, அவங்கள நாம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்துல சில உறவுகள் சிதறண்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தரை கடிச்சு பட்சிக்கிறாங்க.
கடிச்சு குதறிடுறாங்க. அதனாலதான் சில உறவுகள்லாம் என்ன ஆயிடுதுன்னா அது சீருண்டு என்ன செஞ்சிருங்க, பீருண்டு சிதறி போயக்கூடியதா காணப்படுகிறது. அப்ப சகோதர சகோதரிகள் மத்தியில எப்பயுமே எப்படி இருக்குன்னா பட்சமா இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதே போல ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் என்ன செய்யணுங்க, முந்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். நான் பெரிய ஆளு, நான் போய் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன், விஷ் பண்ண மாட்டேன், அவரு என்னை பார்த்து விஷ் பண்ணட்டும் அப்படின்னு இல்லாம நாம என்ன செய்யணும் அப்படின்னா கனம் பண்ணுவதுக்கு முந்திக்கணும். ஒருவேளை வயசுக்கு சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பார்த்த உடனே என்ன செய்யணுங்க, விஷ் பண்ணணும், பேசணும், விசாரிக்கணும், எல்லாமே நம்ம பண்ணணும். அதை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஸோ அப்போ ஒருவர் மேலே ஒரு பட்சம் உள்ளவர்களாக இருக்கணும், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அன்பு மாயமற்றதாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒருத்தரை என்ன செய்ய முடியுங்க, உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்ப அந்த ட்ரூத்துக்குள்ள வந்த உடனே இந்த அன்பை யார்கிட்ட அவர் யூஸ் பண்ணாருன்னா, சவுலா இருக்கும்போது யார் யாரெல்லாம் துன்பப்படுத்தினாரோ, யார் யாரெல்லாம் உபத்திரவப்படுத்தினாரோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா இந்த அன்பை அவர் யூஸ் பண்றாரு. அதனாலதான் அவர் சபைக்குள்ள வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அப்ப இருந்த சீசர்கள் என்ன செய்யறாங்க, வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா இவர் தான் என்ன செஞ்சாரு, சபையை துன்புறுத்தினாரு, இப்ப இவர் மீண்டும் வராரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இல்ல இவர் இப்ப சவுலா இல்ல பவுலா மாறிட்டாரு, முன்ன மாதிரி அவர் கொடுமைப்படுத்துறவரா இல்லை, இப்ப என்ன ஆயிட்டாருங்க, அன்பு செலுத்துறவரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அவங்க சபைகளுக்குள்ள கடந்து போகும்போது அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக சபையா அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப நாமளும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி நாம இந்த அன்பை என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு விரோதமா நம்ம பேசி இருந்தோமோ, யார் யாரெல்லாம் நம்ம கொடுமைப்படுத்தி இருந்தோமோ, யார் யாரெல்லாம் நம்ம குற்றப்படுத்தி இருந்தோமோ அவங்க கிட்ட அந்த அன்பை என்ன செய்யணுங்க, நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஒருவேளை நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா என்ன ஆயிடுங்க, ஒருவேளை அந்த நபர் இறந்து போயிட்டாங்கன்னா ஓகே, ஒருவேளை உயிரோடு இருந்தவரா காணப்பட்டார் அப்படின்னா ஒருவேளை உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன செய்வாருங்க, அவரா ரொம்ப மோசமானவருங்க, அப்படி பேசுவார், அப்படி பண்ணுவாரு அப்படின்னுவாங்க. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும்போதே நாம போயிட்டு நான் மாறிட்டேன், நான் முன்ன மாதிரி இல்லை, நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், அவருடைய உண்மையான சீசராக இருக்கிறேன், அவரை மாதிரியே வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நமக்கு வாய்ப்பு கிடைச்சும் ஒருவேளை அவங்க கிட்ட நம்ம அதை காட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ ராஜ்யத்தில் ஒரு உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி என்ன செய்யுங்க, அப்புறம் என்ன செய்வாருங்க, இல்லைங்க அவர் எங்கே போயிட்டாரு, நீங்கள் பூமியில் தேடாதீங்க, அவர் சபையாயிட்டாரு அப்படின்னுவாங்க. அவர் சபையாயிட்டார், அவர் இல்லாமல் ஆயிட்டாரு, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு. அப்போ என்னன்னா இப்பயே இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யணுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்முடைய மனமாற்றத்தை நம்ம என்ன செய்யணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தெரிஞ்சவங்ககிட்ட என்ன செய்யணுங்க, தெரியப்படுத்தக்கூடியவர்களா. அதுவும் நம்ம யாரை உபத்திரவப்படுத்தணுமோ, யாரை கஷ்டப்படுத்தணுமோ, யாரை மனசு நோக்க பண்ணணுமோ அவங்க கிட்ட என்ன செஞ்சிடணுங்க, அந்த அன்பை செயலாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். ஒருவேளை அவங்க அனுமதி கொடுக்கலாம் என்ன செஞ்சிடலாம், அதை விட்டுறலாம். முயற்சி பண்றோம், அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னா ஓகே. ஆனா நம்ம எந்த விதமான முயற்சியும் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ரிமார்க்காவே என்ன ஆயிடுங்க, அது வந்துடும் அப்படின்றது கூட நாம் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ ஆரம்பத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பயப்பட்ட சகோதர சகோதரிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருங்க, அவர் எல்லா சபைகளுக்கும் போயிட்டு நான் முன்ன மாதிரி இல்லை, நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் அவருடைய சீசன் ஆயிட்டேன், அவருக்காக பலியாக போறேன், அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாரு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவர் சொன்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் அவர் மரிக்கிற வரைக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட எப்பயுமே ஒரு மிதமான ஒரு அன்பை பெற்றிருந்தவராகவே அவர் காணப்பட்டார். ஸோ ஒருவேளை அவர் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தல அப்படின்னா என்ன ஆயிருக்குங்க, அவ்வளோதான். அப்ப அவர் தன்னை நிரூபிச்ச பின்னாடி மரணப்பரிந்து ஒரு மிதமான அன்பை எல்லா சகோதர சகோதரிகிட்டையும் அவர் பெற்றிருந்தவராகவே அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இந்த அன்பு என்ன செய்யணும் அப்படின்னா செயலாற்றக்கூடிய ஒரு உணர்வுகளை நமக்கு கொடுக்கணும். இப்ப கிறிஸ்துவோடைய அன்பு என்ன செய்யுதுங்க, நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த அன்பை நம்ம என்ன செய்யணுங்க, மற்றவர்கள்கிட்ட காட்டணும். அப்படி காட்டும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும். அவங்க இன்னொருத்தவங்கிட்ட அந்த அன்பை காட்டும் போது அது அவங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒரு கிரியை நடப்பிக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பு மற்றவர்களை செயலாற்றக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு போகுதா, இல்ல மாய்மாலமான ஒரு அன்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம்.
கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். பாருங்க, கிறிஸ்துவோடைய அன்பு என்ன செய்யுதுங்க? எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னால என்ன சொல்றாருங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்ற. அப்ப அன்பே உருவானவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுக அவர் என்ன செய்யறாருங்க? என்னை பின்பற்றுங்கள் சொல்றாருன்னா அன்புல எந்த அளவுக்கு அவர் பூரணமாய் அவர் எந்த அளவுக்கு வளர்ந்திருப்பார், அல்லது அன்புல எந்த அளவுக்கு ஒரு பூரணத்தை நோக்கி நடந்திருப்பார் அப்படின்னா கிறிஸ்துவோடைய அன்பு செயலாற்றக்கூடிய ஒரு உணர்வு அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட கொடுத்துச்சு. இதே மாதிரிதான் நம்மக்கிட்டே என்ன செய்யணுங்க? நாம மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய அன்பு அது செயலாற்றக்கூடிய ஒரு அன்பா இருக்கணும். உதாரணம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சில புதுசா சத்தியத்துல வந்த சகோதர சகோதரிகளை நாம நம்முடைய வீட்டுல வரவேற்று அவங்களை உபசரித்து அவங்க கிட்ட சத்தியம் பேசும்போது அந்த சகோதர சகோதரிகள் என்ன செய்வாங்க? அதே மாதிரி அவங்க மற்ற சகோதர சகோதரி தங்களுடைய இல்லங்களுக்கு வரவேற்று அவங்களை உபசரித்து அவங்க கிட்ட என்ன செய்வாங்க? சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இதுதான் என்னன்னா அன்பு செயலாற்றக்கூடிய ஒரு உணர்வுகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா அது இருக்கு அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நாம கிறிஸ்துவின் மேல வைக்கக்கூடிய அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கோ அதே மாதிரி நாம மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய அன்பு அவங்களையும் என்ன செய்யணுங்க? இந்த ஒரு பலியின் ஜீவியத்தை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக உற்சாகப்படுத்தக்கூடியதாக அது இருக்கணும் அப்படின்றது கூட நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அது மாத்திரம் நம்ம பார்க்கும்போது நாம் மற்றவர்களிடத்துல காட்டக்கூடிய அன்பு அது என்ன செய்யணுங்க? நாம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா இருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏன் இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மூத்த சகோதரர்கள் எப்படி இருக்கணுவாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இளம் சகோதர சகோதரிகள் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? இந்த சத்தியத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது நாம சில தவறான வழிகளில் போனோம் அப்படின்னா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? தவறான வழிகளில் நம்மளை பின்பற்றி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம என்ன செய்யணுங்க? மூத்த சகோதர சகோதரிகளா இருக்கக்கூடிய நாம அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்படின்னா நம்ம சரியான பாதையில போகக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படின்றது கூட நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப நாம இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் என்ன செய்வாங்க? நாம யார்கிட்டலாம் அந்த அன்பை செலுத்துறோமோ அவங்களும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் 2வது வழி அப்படின்னு பார்க்குறோம். 3வது வழி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3வது வழி என்னன்னா நம்பிக்கை. மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் என்னங்க? நம்பிக்கை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நம்பிக்கையை குறித்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மனுஷன் உணவு இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கலாம்? எவ்வளோ நாள் இருக்கலாம்? 40 நாள் இருக்கலாமா? ஆனால் நாமெல்லாம் என்ன செய்யறாங்க? ஒருவேளை சாப்பிடலனாவே ஐயோ சத்து இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிறோம். ஆனால் சாப்பாடு இல்லாமல் என்ன செய்யலாம்னா 40 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தண்ணி இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கலாங்க? தண்ணி இல்லாமல் 3 நாள் இருக்கலாமா? தண்ணியே குடிக்காம. காற்று இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கலாங்க? எவ்வளோ நாள் இருக்கலாங்க? காற்று இல்லாமல் 8 நிமிஷம் இருக்கலாமா? இது யார் அப்படின்னா சரியாக மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணவங்க இருக்கலாம். மூச்சு பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது, அதை பண்ணவங்க இருக்கலாம். அப்போ காற்று இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கலாம்னா 8 நிமிஷம் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கலாங்க? எவ்வளோ நேரம் இருக்கலாங்க? ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு நாம் எல்லாமே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்னைக்கா நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா? இப்போ கூட கேரளா வயநாட்டில் பார்த்தோம் என்னங்க, ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு 3 கிராமமே அழிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அவங்களாம் நைட்டு தூங்கும்போது இன்னைக்கு நைட்டு இந்த நிலச்சரிவு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நைட்டாவது அந்த வீட்டில் தூங்கியிருப்பாங்களா அவங்க? அப்போ என்னன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நம்பிக்கையை குறித்து ரொம்ப அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட
அந்த நம்பிக்கையை எடுத்து உரைத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவரா, ஊக்கப்படுத்தக்கூடியவரா அவர் காணப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் அவருடைய நிருபங்களை பார்க்கும்போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், உன் சன்னதி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க, அவர் யாரை பத்தி பேசுறாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ற பேர் அவருக்கு வந்துச்சுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அவர் வச்சிருந்த நம்பிக்கை என்னங்க? ஏன்னா ஒரு தேவன் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். மனுஷனா இருந்து பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை. ஆனா அதை என்ன செஞ்சாருங்க? தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையா பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா வாழ்ந்தவரா அவர் காணப்பட்டார். அப்ப அப்பேற்பட்ட நம்பிக்கையில ஒரு நபருடைய வாழ்க்கையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா எடுத்து பேசக்கூடியவராக அவர் காணப்பட்டார். அப்ப நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ்ந்த அந்த பாத்திரங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து என்ன செய்யறாருங்க? நாம மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம காணப்படலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ நாம இன்னும் பார்க்கும்போது நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை ஒரு மிக சிறந்த ஒரு மாதிரியாக இன்னைக்கு நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவரே அந்த நம்பிக்கையை குறித்து எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்து நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க ஒரு நம்பிக்கையை குறித்து அவர் பேசும்போது இந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருக்குன்னா நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகிறதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைங்க? இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு நம்ம திரைக்குள்ள போகணும் அப்படின்னா அது நமக்கு ஆத்ம நங்கூரமா இருக்கு. என்ன நம்பிக்கைங்க? அழியாமை. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அதுதான் அந்த நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லினா உறுதியா பற்றி பிடித்தவர்களாக நம்ம காணப்படணும். இந்த நம்பிக்கை தான் என்ன செய்யுதுங்க? ஆத்தும நங்கூரமா நமக்குள்ள அது காணப்படுகிறது அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த ஒரு விதியை யார் அறிந்திருந்தார் அப்படின்னா அனனியா அறிஞ்சிருந்தார். ஸோ என்ன ஒரு விதி அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுக்கு என்ன கொடுத்தாருங்க? நீங்க போயிட்டு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. என்ன சொல்றாருங்க? நான் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார். அப்ப இந்த ஒரு காரியத்தை அனனியா அறிஞ்சிருந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் என்ன சொல்றாருங்க? இதே ஒரு காரியத்தை அவர் சொல்லக்கூடியவரா அங்கே காணப்பட்டார். அப்ப இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை சபைகளுக்கெல்லாம் போயிட்டு அவர் செய்யக்கூடியவராக காணப்படுறார். இப்போ ஒரு சூழ்நிலை வருது. இனிமேல் அவரால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு ஜெயிலுக்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அவர் திரும்ப வருவார் அப்படின்னா எப்போ வருவார் எப்படி அப்படின்றது என்ன செய்யாதுங்க நமக்கு தெரியாது. இப்போ ஜெயிலுக்கு போன உடனே அவர் என்ன செய்யறாருன்னா இதுவரைக்கும் சகோதர சகோதரிகளை நேரில் போயிட்டு உற்சாகப்படுத்திய ஊக்கப்படுத்திய அவரு இப்போ என்ன செய்யறாருங்க? சிறைச்சாலையில இருந்து எப்படி சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன். நாமளா இருந்தால் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு ரீசன்ல ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, நம்மள என்ன செய்வாங்க? எப்படி இந்த ஜெயிலேருந்து வெளியில போகலான்னு தான் யோசிப்புமே தவிர இந்த ஜெயிலில் இருந்துட்டு எப்படி சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தலாம் ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டோம். ஆனா பவுல் என்ன செய்யறாருன்னா ஜெயிலில் இருந்துகிட்டு இப்ப யோசிக்கிறார் எப்படி சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு தோன்றின ஒரு யோசனை தான் நிருபங்கள். உடனே என்ன செய்யறாருங்க? எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். நான் உங்களுடன் கூட இருந்தது மாத்திரம் இல்லாமல் இப்ப என்ன செய்யறேன்? தூரமா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? ஆவிக்குரிய ரீதியில நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். அப்ப சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேயே அவர் என்ன செய்யறாருன்னா நம்பிக்கையை குறித்து நிருபங்கள் எழுதக்கூடியவராக இருக்கிறார்.
அப்ப இந்த அவர் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையை நிருபங்கள் மூலியமா என்ன செய்றாரு, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக, ஊக்கப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்க, அவருக்கு அன்னைக்கு இருந்தது ஒரு பேனா, எழுதக்கூடிய ஒரு இது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம கையில என்ன இருக்குங்க? செல்போன் இருக்கு. இந்த செல்போனை வச்சு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இல்லைங்களா, எல்லாமே யூஸ் பண்றோம். ஆனா அதை மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஊக்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோமா, இல்லை நம்முடைய விழுந்து போன மாம்சத்துக்கு தீனி போடுறோமா? ஸோ அதான் நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கு ஃபாரின் பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் கடந்து வரும்போது அவங்க சபையில் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சபை ஆராதனை ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா செல்லு ஏதோ நோண்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு சகோதரர்கிட்ட கேட்கும்போது, பிரதர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் குரூப் வச்சுருக்காங்க, அதில் இன்னைக்கு என்ன மெடிடேஷன் பண்ணணும், இன்னைக்கு என்ன தியானிச்சோம் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில் இந்த ஒரு சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி. ஏன்னா இந்த கருவி தான் இன்னைக்கு என்ன செய்ய போகுதுங்க, இந்த உலகத்துடைய தலைவிதியை இன்னைக்கு மாற்றி அமைக்க போகுது. அதுவும் சொல்லப்போனால் மகா உபத்திரவத்தை இதோடைய பங்கு எப்படி இருக்குங்க, மிகப்பெரிய பங்காக இருக்கும். யாக்கோபுல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பணக்காரர்களை பார்த்து என்ன சொல்றாருங்க, நீங்கள் கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே புசிக்கிறது போல ஏதோ ஒரு நாள் சாப்பிடல. எப்படி சாப்பிட்றாங்க? ஒவ்வொரு வேலையும் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தின் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அம்பானியோட திருமணம், அவங்க பையன் திருமணத்துக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணாருங்க? 5000 கோடி. அந்த 5000 கோடியை வச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஒரு நாட்டுக்கே சாப்பாடு போடலாம் அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னா, ஒருவேளை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, நாமெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன செய்வாங்க, அன்னைக்கு ரெடி பண்ணுவோம், ஆடு எல்லாம் வச்சிருப்போம், அன்னைக்கு தான் ரெடி பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லா நாளும் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு சேனை திரண்டு எழுந்து வரணும் அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவுடைய பங்கு எப்படி இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவை நாம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்துகிறோம்? சகோதர சகோதரிகளை உற்சாகப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்துகிறோமா, இல்லைன்னா பின்னாடி நம்ம பார்ப்போம் வல்லமை என்ற ஒரு காரியம் இருக்கு, இப்போ அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. பவுல் தனக்கு கிடைத்த அந்த ஒரு பேனாவையும் அந்த ஒரு தோல் சுருளையும் வச்சு மற்றவங்களை அவர் உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். இப்போ நாம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் ஒரு வசனம் அனுப்புகிறோம், இல்லை ஒரு வாக்குத்தத்தை அனுப்புகிறோம், மற்றவங்க படிக்கிறாங்க, இல்லை ஓகே, ஆனால் என்ன அவங்க நாம் அனுப்ப வேண்டியது நம்ம அனுப்புகிறோம். ஏன்னா சில நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையே படிக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப ஒரு சோர்வு வரும்போது என்ன செய்வாங்க, இந்த பிரதர் தினைக்கு எனக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கிறாரு, இன்னைக்காவது பார்ப்போம் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணுவார். ஏன்னா அவங்க நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்த வசனம் வந்திருக்கும். அது கீழே பார்த்தா இபிசி கொடுத்துருப்பாங்க. உடனே அவர் என்ன ஆயிடுவாருங்க, மிகப்பெரிய உற்சாகம் வந்துடும். ஆனால் நாம் என்ன செஞ்சிருவோங்க, பார்ப்போம், இவரெல்லாம் பார்க்கறதே இல்லை, இவருக்கு எதுக்கு அனுப்பிக்கிட்டு அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால என்ன அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணுங்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யுங்க தூக்கி பிடிப்பதற்கு நம்மளால முடிஞ்ச காரியங்களை செஞ்சுட்டு இருக்கணும். அதை பயன்படுத்தல. இன்னைக்கு நம்மளாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சகோ ரசல ஒருவேளை நினைச்சிருப்பாரு, 6 வால்யூம் எழுதுறேன் எல்லாரும் படிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதை டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க எல்லா சபைக்கும் கொடுக்குறமே, நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்களாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, ஏன் நம்மளாம் கொடுத்துட்டு அப்படின்னு நினைச்சாங்களா? அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடணும், அதுக்குண்டான கிரெடிட் நமக்கு வந்துடும். அதை பயன்படுத்தினா அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும், பயன்படுத்தலைன்னா அதோடைய பலன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். ஸோ அதனால நாம மற்றவர்களுக்குள்ள காணப்படக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்யணுங்க, தூண்டுவதற்கு, அதை நிலைநிறுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது 4வது காரியம் என்ன அப்படின்னா முழுமையான. ஸோ அது என்ன முழுமையான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு வேதத்தில் காணப்படக்கூடிய சில நபர்களுடைய முழுமையான வாழ்க்கையை வச்சு என்ன செய்யலாங்க, உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2லிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும்
கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. போதும் சிஸ்டர். நம்ம பார்க்கும்போது அப்போ இந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 12 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வீட்டில் போய் பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தீமோத்தேயு விசுவாசத்தில் கொஞ்சம் பின்தங்கினவராக அவர் காணப்படுறார். அப்படி காணப்பட்ட உடனே இது யாருக்கு தெரிய வருதுன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரிய வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டோடைய முதுகெலும்பு அப்படின்னா யாருங்க? முதுகெலும்பு யார் அப்படின்னா அந்த நாட்டோடைய இளைஞர்கள் தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபையோடைய ஒரு முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது வளர்ந்து வரக்கூடிய இளம் சகோதர சகோதரிகள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளம் சகோதரனாகிய தீமோத்தேயு விசுவாசத்தில் சற்று பின்தங்கினவராக காணப்பட்ட உடனே அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்கிறாருங்க, அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். தீமோத்தேயுவே, நீங்கள் ஒன்றும் புதுசாக ட்ரூத்துக்கு வந்த நபர் கிடையாது. நீங்கள் சத்தியத்தில் எத்தனாவது தலைமுறை அப்படின்னா 3ஆவது தலைமுறை. நீங்கள் உங்கள் பாட்டி சத்தியத்தில் தான் இருந்தாங்க, உங்கள் அம்மா சத்தியத்தில் தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் எத்தனாவது தலைமுறை அப்படின்னா 3ஆவது தலைமுறை அப்படின்றத சுட்டி காண்பித்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் அம்மா பாட்டியை காட்டினோம் அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காண்பிக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அவங்க அம்மா எப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்க, அவங்க பாட்டி எப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவங்களாம் அப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய 3ஆவது தலைமுறையாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி ஊழியம் செய்யணும். அதனால தான் உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா 8 அடி பாய்ந்தா பையன் என்ன செய்யணுங்க 16 அடி பாயணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நம்மளாம் நினச்சி பார்க்கணும், எங்கள் தாத்தா சத்தியத்தில் இருக்காரு, எங்கள் அம்மா சத்தியத்தில் இருந்தாங்க, எங்கள் அப்பா சத்தியத்தில் இருக்காரு, இப்போ நான் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா நாம் என்ன செய்யணுங்க, அம்மா அப்பா செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் இல்லை தாத்தா பாட்டி செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் அதிகமாக நம்ம செய்யக்கூடியவர்களா நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், ஸோ அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லைங்களா. வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. உலகத்தின் முடிவு அறியந்த உங்களை கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஓடி முடித்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை இருக்கு, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுடைய வாழ்க்கை இருக்கு. இப்படி எல்லாமே இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம காணப்படுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி நாம சோர்ந்து போனாலும் சரி அல்லது மற்ற சகோதர சகோதரிகள் சோர்ந்து போனாலும் சரி, அப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில முழுமையான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணுங்க, எடுத்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது சிலருடைய பாடுகள் உபத்திரவங்கள் சில சமயங்களை மட்டும்தான் நமக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்க, அவங்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் முழு உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே அவங்களுக்குலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில முக்காவாசி உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே தான் இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் நம்ம அப்படி சொல்லாங்க, பழைய ஏற்பாட்டில் அதிக உபத்திரவங்கள் அனுபவிச்ச பரிசுத்தவான்கள் நெகேமியா, யோசேப்பு, தானியேல், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக உபத்திரவங்கள் அனுபவித்த பரிசுத்தவான்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க எப்படி கடந்து போனாங்க, எப்படி தேவன் அவங்கள தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி நாமளும் பார்க்கணும். நாமளும் பார்த்துட்டு சகோதர சகோதரிகள் சோர்ந்து போகும்போது நம்ம என்ன செய்யணுங்க, அவங்கக்கிட்ட தானியேலை பாருங்க, யோசேப்பை பாருங்க, நெகேமியாவை பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, தேவன்கிட்ட தங்களை அமைதியாக ஒப்பு கொடுத்துருந்தாங்க. தேவன் என்ன செஞ்சாரு, அவங்கள தப்பு வச்சாரு, அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்கள கடந்து போக பண்ணார் சொல்லிட்டு சில அதிக உபத்திரவங்கள் அனுபவிச்ச பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அல்லது முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து காண்பித்து என்ன செய்யணுங்க, அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஏன்னா பவுல் என்ன செய்யறாருங்க, உங்கள் பாட்டியை பாருங்க, உங்கள் அம்மாவை பாருங்க, இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை எடுத்து காண்பித்து என்ன செய்யறாருன்னா உற்சாகப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்பட்டார். ஸோ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும்னா சகோதர சகோதரிகளை நாம் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இவைகளை எல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சோர்ந்து போறாங்க அப்படின்னா உடனே நாம் என்ன செஞ்சிடணுங்க,
அவங்கள சோர்வுல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி என்ன செய்யணுங்க, நாம உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். பிரதர் கவலைப்படாதீங்க, இது என்னது, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் சகிச்சுக்குங்க. வீட்டில் உடன்படிக்கை பண்ணாத கணவனால பிரச்சனை வரும், உடன்படிக்கை பண்ணாத மனைவியால பிரச்சனை வரும், அப்பா அம்மாவால பிரச்சனை வரும், உடன்படிக்கை பண்ணாத பிள்ளைங்களால பிரச்சனை வரும், கொஞ்சம் சகிச்சுக்குங்க, கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாம காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா வல்லமை. ஸோ இந்த வல்லமையை குறித்து நம்ம பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம சாதாரண நேரத்துல இதை சொல்லுவோம். இதுவே ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது ஒரு பெயர் சபை பாஸ்ட் முன்னாடி இல்லை நம்ம சத்தியத்தை எந்த ஒரு சபையிலேருந்து நம்ம வந்தோமோ அந்த சபையோட பாஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது நாம் என்ன சொல்லுவோங்க? ஆமாம்மா, நாங்கள் போயிட்டு இருக்கிறது உண்மையான சத்தியம்தான் சொல்லுவோங்களா? பாருங்க, அப்போ இந்த ஒரு வல்லமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வல்லமை எப்படி நமக்குள்ள காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்கு அதிகமான பரிசுத்த ஆவிக்குரிய உணவுகளை நம்ம கொடுக்கணும். அப்படின்னா யார் ஒருவர் அதிகமான சத்தியங்களை படித்து மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த வல்லமை இருக்கும். அவங்களுக்குள்ளதான் இந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியும் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு உடன்படிக்கை பண்ணிட்டு எவ்வளோ நாள் இது பண்ணாருங்க? 40 நாள் என்ன செய்யறாருங்க? அங்கே போய் ஸ்டடி பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன், அவருக்கு அது போதும். அதுவே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது அவர் உடன்படிக்கை பண்ணிட்டு எத்தனை வருஷம் அரபு தேசத்துக்கு போறாருங்க? 3 வருஷம் அங்கே போயிட்டு ஸ்டடி பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டே தான் இருக்கார். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணுங்க? மரண பரியந்தம் நம்ம வேத மாணவர்கள் தான். என்னதான் நம்ம ஃபுல் பீட்டில் ஏறி நிறைய சப்ஜெக்ட் பேசினாலும் அல்லது எவ்வளோ கான்ஃபரன்ஸில் சத்தியம் பேசினாலும் நம்ம வேத மாணவர்கள் தான். அதனால தான் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 12 பேஜாவது படிக்கணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போ யார் ஒருவர் அதிகப்படியான பரிசுத்தாவிக்குரிய உணவுகள் அதிகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஒரு வல்லமை அவங்களுக்குள்ள காணப்படும். இது எப்போதான் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தருணங்கள்ல இது வெளிப்படும். எப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 41:14 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டு அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செய்யறாருங்க? ஒரு சிறைவாசி, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு செய்யப்பட்ட ஒரு நபர் கொண்டு போய் நிற்கப்படுறாரு இல்லைங்களா? அப்படி நிற்கும் போது ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் என்ன சொல்றாருங்க? நான் இல்லை, யார் உங்களுக்கு பதில் சொல்லுவார்? தேவன் தான் சொல்லுவார் சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்போ அவரால் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்ன செய்யறாருங்க? நம்மளாம் கூனி குறுகி போயிட்டு என்ன செய்வாங்க? அந்த பார்வோனை தான் என்ன செய்வாங்க? ஹைலைட் பண்ணி பார்ப்போம். அல்லது அந்த நபரை ஹைலைட் பண்ணி காட்டுவோம். ஆனால் இங்கே யாரை ஒரு ஹைலைட் பண்றாரு? தேவனை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்படின்னா இந்த ஒரு வல்லமை அவருக்குள்ள எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தேவனுடைய வார்த்தைகளை அதிகம் என்ன செஞ்சாருங்க? உள் வாங்கினவராக அவர் காணப்பட்டார். அதே போல நம்ம பார்க்கும்போது தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலும் அதே மாதிரி தான் செய்வார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10 ஒரு சில வசனங்கள் வாசிங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்கு பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது.
உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. பாருங்க, இப்ப நம்ம பார்க்கும்போது யாராவது இப்ப நம்மளை இந்த மாதிரி சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கிறிஸ்து கிட்ட காணப்படக்கூடிய குணங்கள் அப்படியே நம்ம பார்க்கலாம். சண்டைக்கு போக மாட்டாரு இல்லைங்களா, என்ன செய்ய மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட முடியுங்களா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? தேவ ஆவி காணப்பட்ட ஒரு மனுஷர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? நம்ம வாழ்க்கையை குறித்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க? சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையாகவே நம்ம என்ன செய்வோங்க? மாறக்கூடியவர்களாகவே நாம் இருப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு வல்லமை நமக்குள்ள வெளிப்படணும் அப்படின்னா பாருங்க, ஒரு ராஜாவுக்கு முன்னாடி அங்கே வெளிப்பட்டுச்சு, ஒரு பார்வோனுக்கு முன்னாடி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளையும் கொண்டு போயிட்டு ஒரு பெயர் சபை பாஸ்டுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு அரசாங்க அதிகாரிகள் முன்னாடியோ அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க முன்னாடியோ கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இந்த ஒரு ஆவி என்ன செய்யணுங்க? வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் இயேசு என்ன சொல்லுவாருங்க? உங்களை கொண்டு போயிட்டு ராஜாக்களுக்கு முன்னாடி அதிகாரிக்கு முன்னாடி இல்லை ஜெப ஆலய தலைவர் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கும்போது என்ன பேசணும் அப்படின்றது நீங்கள் என்ன செய்யாதுங்க? அதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வார்த்தை அருளப்படும் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி அருளப்படுங்க? எதுவுமே நம்ம படிக்காம லைனாக போய் நின்னா வருங்களா? வராது. அப்படின்னா எப்படி வரும்? நமக்கு கிடைக்கிற நேரங்களில் என்ன செய்யணுங்க? நிறைய சத்தியங்களை படித்து 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 உள்ள என்ன செய்யணுங்க? ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுங்க? திடீர்னு ஒரு நாள் வெளியில் வரும். யார் பேசினாருங்க? ஸ்தேவான் பேசுகிறார். ஸ்தேவான் எப்படி பேசினாருங்க? ஏதோ சும்மா பேசினாருங்களா அப்படின்னா அப்படி பேசலை, அவ்வளோ ஸ்டடி பண்ணுறார். அப்போ அவ்வளோ ஸ்டடி பண்ணவர் கொண்டு போய் அந்த திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கும்போது அங்கே என்ன செய்கிறாருங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல் எறிஞ்சு எனக்கு கொல்ல போவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவருக்குள்ள என்ன செய்யுது? ஒரு பலமுள்ள ஒரு ஆவி, தைரியமுள்ள ஆவி, சத்திய ஆவி அவருக்குள்ள வெளிப்படக்கூடியதா அங்கே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ணக்கூடியவராக இருந்தார். அப்போ நமக்குள்ளேயும் நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் என்ன ஆயிடுங்க? நாம பெற்றிருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படையா அறிக்கையிடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருவாங்க? தயங்கி மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகக்கூடியவங்களா நம்ம காணப்பட்டோம். ஏன்னா நம்ம நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினா என்ன ஆகுங்க? கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அல்லது என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டு நாம் பெற்றிருக்கக்கூடிய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு தயங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் தைரியமாக பேசணும் அப்படின்னா அதுக்காக நாம் என்ன செய்யணுங்க? நிறைய படிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படணும். அன்பான சகோதர சகோதரி, அதுவும் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஜெயிச்சவங்க தானியேலு, யோசேப்பு, அதே மாதிரி யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க? பேலிக்ஸ் மற்றும் பெஸ்துவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனால் அங்கே அவர் என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் குறைய என்னைய நீ கிறிஸ்தவனா மாற்றிடுவ போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்காருங்க? நிறைய படித்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நாமளும் அப்படி பேசணும்னா என்ன செய்யணுங்க? நிறைய ஸ்டடி பண்ணக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு சகோதரர் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, பரிபூர்ண மனுஷனாக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு இன்னது தேவை என்று தேவன் என்ன செய்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது அவர் அவ்வளோ ஜெபம் பண்ணவே தேவையில்லை. அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இரவு முழுவதும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து அவர் தியானிச்சிருக்கிறாரு. அதை தான் அப்படி எழுதியிருக்கிறாரு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு சகோதரர் அவர் ஒரு அடிபட்டு கொண்டு போயிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அவர்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்கன்னா 4th வால்யூமை ஒரு சகோதரர் கொண்டு போய் கொடுத்துருக்காராம். நீங்கள் இந்த புக்கை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா 4th வால்யூமை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த வால்யூம்ஸை படிச்சே முடிச்சுட்டார். எப்பத்துக்குள்ள படித்து முடிச்சிருப்பாருன்னு படித்து முடிச்சிருப்பாரு. ஏன்னா நமக்கு தெரியும் இருக்கிறதுலே பெரிய வால்யூம்ஸ்னா எதுங்க? 6th வால்யூமு 4th வால்யூம் தான் இல்லைங்களா? அந்த வால்யூமை
அவர் கையில் கொடுத்தா அவர் படித்து முடிச்சிட்டார். எப்படி எவ்வளோ நாளில் படித்து முடிச்சிருப்பார்? 1 மாதம். வேற விடியறதுக்குள்ளே படித்து முடிச்சிட்டாராம். படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அவரை என்னை கேட்குற என்ன ரசல் பிரதர்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு பிரதர்கிட்ட விடுறாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பிரதர்கிட்ட நிறைய கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அவர் கேட்குற கேள்வி, பிரதர் கொடுக்குற பதில் இதெல்லாம் பார்த்துட்டு பிரதர் அவர் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இவருக்குள்ள அந்த அர்ப்பணிப்பின் ஆவி அவ்வளோ காணப்படுகிறேன். கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிட்டாராம், அவரை ஒரு மிகப்பெரிய ஊழியத்துக்கு தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ அப்படின்னா என்ன நம்ம சொல்லும்போது, அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா படிக்கக்கூடியவர்களாக அவங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படிலாம் படிக்கும்போது தான் நமக்குள்ள என்ன ஆகுங்க, இந்த ஒரு மிகப்பெரிய வல்லமை நமக்குள்ள அது காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அப்போ நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணுங்க, அயங்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படாமல் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணுங்க, நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி நோக்கம். ஸோ இந்த நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய நோக்கம் என்னங்க, கிறிஸ்துவனுடைய சாயல். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாருங்க, நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்ன செய்யுதுங்க, தெளிவாக கொடுத்துருக்காரு. என்ன தெளிவாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நம்ம மறுரூபம் ஆகிறது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம். நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு நம்ம மறுரூபம் ஆகிறோம், அப்போ மறுரூபம் ஆகிறது மாத்திரமே தான் நம்முடைய நோக்கமாக அங்கே இருக்கணும் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது இது என்ன செய்யணுங்க, நமக்குள்ள ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளை என்ன செய்யணுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு எது தேவைங்க, உபத்திரவம். ஏன்னா உபத்திரவங்கள்னால தான் நம்ம என்ன செய்ய முடியும், பூரணப்பட முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது ஏற்படணும் அப்படின்னா அந்த உபத்திரவங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த உபத்திரவங்கள் சில நேரங்களில் என்ன ஆகிடுது, நமக்குள்ள சோர்வுகள் கொண்டு வரும். அப்படி சோர்வுகள் கொண்டு வரும்போது நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய நம்பிக்கையை அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் பலியின் ஜீவியின் செய்யணும், அதன் மூலியமாக கிறிஸ்துவின் சாயலை தரிக்கணும். கிறிஸ்துவின் சாயலை தரித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுங்க, நாம் போயிட்டு மகிமையில் அவரோடு கூட அமர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நோக்கத்தை அடிக்கடி என்ன செய்யணுங்க, பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுடைய இலக்கு என்ன, அதை என்ன செய்வாங்க, தங்களுடைய வீட்டில் அங்கங்கே எழுதி ஒட்டிப்பாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன ஆகுங்க, அதுவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைரியில் எழுதி வச்சுப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்லில் வால்பேப்பரில் வச்சுருப்பாங்க. என்னுடைய நோக்கம் இதுதான், என்னுடைய லட்சியம் இதுதான், இந்த நோக்கத்தை அடைவது தான் என்னுடைய குறிக்கோள், இந்த இலக்கை அடைவது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோக்கத்தை நம்முடைய குறிக்கோளை என்ன செய்யணுங்க, அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா பவுல் அதே தான் செய்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, அவர் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி என்ன செய்கிறாருங்க, தொடர்கிறேன். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்கிறேன், தொடர்ந்தேன், தொடருவேன், இதை சொல்லலாம் நம்ம.
ஆனால் இப்போ தொடர்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் ஆனாவே என்ன ஆயிடுங்க, அல்லது ஸ்டாப்பே வரக்கூடாது. உடன்படிக்கையில் ஆரம்பித்து எங்கே தான் முடிவடையணுங்க? கிறிஸ்து இயேசுவின் இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னா அந்த இலக்கை அடைஞ்ச பின்னாடி தான் நாம் என்ன செய்யணுங்க, ஸ்டாப் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாருன்னா அப்படியே தான் அவர் செஞ்சார். கிறிஸ்து இயேசுவின் இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்னா நாம் தொடரக்கூடிய அந்த தொடர் என்ன ஆகுங்க, நின்று போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அல்லது நிறைய சூழ்நிலைகள் நமக்குள்ள வரலாம். ஓடிட்டு இருப்போம், நிற்போம், அப்படியே நின்றுவோம். சிலர் என்ன செய்வாங்க, ஓடிட்டு இருப்பாங்க, நிற்பாங்க, ஆனால் என்ன ஆகிடும், மறுபடியும் என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பின்னோக்கியும் ஓடக்கூடாது, நிற்கிற இடத்துலயே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, மரண பிரியந்து நின்றவும் கூடாது. தொடர்கிறேன் அப்படின்னா என்ன செஞ்சுங்க, ஒன்று வேகமாக ஓடணும், இல்லைன்னா என்ன செய்யணுங்க, மெதுவாக ஓடணும், இல்லை என்ன செய்யணுங்க, வேகமாவது நடக்கணும். எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்யணுங்க, நம்முடைய இலக்கை பிடிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாதுன்னா இலக்கு அங்கே நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி நம்முடைய இலக்கை அடைவதற்கு அடிக்கடி நம்முடைய நோக்கத்தை என்ன செய்யணுங்க, நாம் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கணும். அதே நேரங்களில் சகோதர சகோதரிகள் வழி விலகி போகும்போது அல்லது இந்த அழைப்பை மறந்துட்டு சில வேற வேலைகளை அவங்க செய்ய போகும்போது என்ன செய்யணுங்க, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நம்முடைய நோக்கத்தை முன்வைத்து உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா ஊக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட என்ன செஞ்சாருங்க, என்னுடைய வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனார். அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து மரிச்ச பின்னாடி மறுபடியும் பழைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட கர்த்தர் இயேசு என்ன செய்யறாரு, ஒரு கிரியை நடப்பிக்கிறாரு. கிரியை நடப்பிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுபடியும் அவங்களுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து எந்த வேலைக்காக அவங்கள பிடித்தாரோ அந்த வேலையை செய்வதற்கு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த நோக்கத்தை, இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல், இந்த நோக்கத்தை மறந்துட்டு அவங்க வேற வேலையை செய்ய போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு இந்த நோக்கத்தை எடுத்து என்ன செய்யணுங்க, முன் வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அடுத்து நம்ம கடைசியாக நம்ம பார்க்கும்போது 7வது ஒரு வழி என்ன அப்படின்னா, இது என்னவா இருக்குங்க, நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னங்க, கதைகள். மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் ஈஸியாக நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா இந்த கதைகள் தான். ஏன்னா நம்ம கேள்வி கேட்டால் கூட என்ன ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? சரி, அன்பை எடுத்துட்டு போனால் கூட அன்பு கூட என்ன ஆயிடுங்க, சில நேரங்களில் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஆனால் இந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன ஆயிருக்குங்க, இந்த கதைகளை கேட்டே வளர்ந்தவங்க இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்து கதையில இருந்து கதையை கேட்டு, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா கதையை பார்த்து வளர்றாங்க. நம்ம கேட்டு வளர்ந்தோம், இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் கதையை பார்த்து வளர்றாங்க இல்லைங்களா? அப்படின்னா இந்த கதைகள் என்பது அவ்வளோ பவர்ஃபுல். பவுலும் என்ன செய்கிறாருன்னா அவரும் கதை சொல்கிறார். அந்த கதையை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். பாருங்க என்ன செய்யறாருங்க, கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் பத்தி அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யறாருன்னா ஆபிரகாம் பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருக்கிறாரு என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. போதுங்க சார். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது கலாத்தியா சபையில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் ஒரு யுக மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியல. சுவிசேஷ யுகம், அதாவது யூத யுகம்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போ முடிவுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அடுத்து சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இன்னும் யூத யுகத்துக்கு உரியவர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ யூத யுகம் முடிஞ்சு என்ன ஆயிடுச்சு, சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா
இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை என்ன செய்கிறாருன்னா கதையாக உங்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுக்கு அந்த காரியத்தை புரிய வைக்கக்கூடியவராக அங்கே இருந்தார். ஸோ அப்போ இன்றைக்கி நம்மளும் என்ன செய்யலாங்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் என்ன செய்யலாங்க, கதைகள் சொல்லலாம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒருத்தர் அவருடைய தவறுல இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு கதையை பயன்படுத்தியிருப்பார். என்ன கதைங்க? தாவீது ராஜா கிட்ட போயிட்டு நாத்தான் என்ன செய்வாருங்க, ஒரு கதையை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவாருங்க? ஒருத்தருக்கு திரளான ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவார். தாவீது என்ன செய்வாருங்க, அதை கேட்பார். கடைசியில் என்ன ஆயிடுவாருங்க, அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, உணர்வு அடைஞ்சிட்டார். அந்த காரியத்தை செஞ்சவர் என்ன ஆகணும், கொல்லப்படணும் அப்படின்ற ரீதிக்கு வந்துடுவார். கடைசியில் என்ன சொல்லிடுவாருங்க, நாத்தான் அந்த மனுஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கதைகளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை இருக்குது. அந்த கதைகள் நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, மற்றவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த கதைகளை நம்ம என்ன செய்யணுங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகள். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னா ஒப்புமைகளாக இருக்குது, உவமனங்களாக இருக்குது, இன்னும் நம்ம பார்க்கும்போது கொள்கைகளாக இருக்குது. இப்படி நிறைய விதத்தில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாங்க, கதை வடிவத்தில் கொண்டு போயிட்டு நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ரீச் ஆகிடும். இயேசு கிறிஸ்து கூட என்ன செஞ்சாருங்க, இந்த மாதிரி தான் அவர் பேசினார். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. மூத்த குமாரன் ஒருத்தர், இளைய குமாரன் ஒருத்தர். கதையாக தான் அவர் பேசினார். அப்படி கதையாக பேசும்போது என்ன ஆகுதுங்க, ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். அப்போ நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் இந்த கதைகள் வழியாக நாம் என்ன செய்யலாங்க, அவங்கள உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம் அப்படின்றது கூட நாம் பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகள். இன்னும் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சம்பவங்களை நாம் என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம். ஸோ அதுக்கு தான் என்ன இருக்குங்க, சாட்சி கூட்டம். இந்த சாட்சி கூட்டத்தில் கூட நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கையில் கூட வேதமானவருடைய புக்கு இருக்குது. உக்ரேனிய வேதமானவர்கள், போலந்து சகோதர சகோதரிய வாழ்க்கைகள். அப்படி நம்ம பார்க்கும்போது என்னன்னா இந்த மாதிரி சகோதர சகோதரிய வாழ்க்கைகள், சரித்திரங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம் அன்பான சகோதர சகோதரிகள். பாருங்க, இன்னும் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் இன்னைக்கு சில சகோதர சகோதரிகளை சத்தியத்தில் கொண்டு வருவதற்கு சில புத்தகங்கள் கூட இருக்கு. என்ன புத்தகங்கள் இருக்குங்க, மீண்டும் ஜீவனுக்கு திரும்புதல். அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறியாத சகோதர சகோதரிகள்கிட்ட அந்த புக்கெல்லாம் கொடுக்கலாம். கொடுக்கும்போது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன செய்யலாங்க, அவங்களுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கதைகள் மூலியமாக உற்சாகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம் அப்படின்றது கூட நாம் பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த வரமானது தொடர்ந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆனால் என்ன செய்யணுங்க, தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தோம், அவர் என்ன செய்கிறார், வெளியில் இருக்கும்போதும் அந்த வரத்தை பயன்படுத்துகிறாரு, சிறைக்குள்ளே போகும்போதும் பயன்படுத்துகிறாரு, மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட என்ன செய்கிறாரு, அந்த வரத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ள இந்த ஊக்குவிக்கும் வரம் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அல்லது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பிளான் பண்ணுறது யார் கையில் இருக்குங்க, நம்ம கையில் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வரத்தை குறித்து இதை நாமளும் பயன்படுத்தணும், அதே நேரத்தில் மற்றவர்களும் இந்த வரத்தை பயன்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கும். இது எப்படி உதவி செய்யலாம், ஒரு சகோதரர் என்ன செய்வாங்க, ஒரு சகோதரத்தை விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, நாம் அங்கே போய் உக்காந்தோடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சார் நீங்கள் பேசுங்க, ஜஸ்ட் நீங்கள் பேசுங்க சார்னுவாங்க. நாம் என்ன செய்யலாங்க, இல்லை சார் நீங்கள் பேசுங்க, நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறவர் என்ன செய்யணுங்க, அவரை பேச விட்டு அவர் எப்படி உற்சாகப்படுத்துறாரு, ஊக்கப்படுத்துறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்க, அந்த சகோதரியோ தனிப்பட்ட விதத்தில் கூப்பிட்டு, பிரதர் பரவாயில்ல, நல்லா அவங்கள உற்சாகப்படுத்துனீங்க, ஊக்கப்படுத்துனீங்க, இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க, நான் உங்களுக்கு முடிஞ்சாலும் ஹெல்ப் என்ன செய்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரத்தை மற்றவர்களும் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவங்களா நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும்
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பாருங்க, அப்ப நம்ம மரண பரியந்தம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஊக்குவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போது நாம் இன்னைக்கு நம்மளை நாம் சுய பரிசோதனை பண்ணுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊக்குவிக்கும் வரத்தை எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களிடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டு அதை நம்ம பயன்படுத்துவதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் அவருடைய ஆவியை தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.